சாம்சங் ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஓஎஸ் சேஞ்ச் பண்ணுறது எப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். எந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தால் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஓஎஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாங்கிறத பார்த்துப்போம். இந்த பிரச்சனைகள் வந்தால் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, அதர்வைஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது. ஃபர்ஸ்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா, உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஓஎஸில் ஏதாவது ஃபைல் கரப்ட் ஆகிடுச்சு, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கரெக்டாக வேலை செய்யலைன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சிலருடைய ஸ்மார்ட் ஃபோனில் வைரஸ் இன்ஃபெக்ட் ஆகும், ஸ்மார்ட் ஃபோன் ரொம்ப ஸ்லோவாக இயங்கும். அந்த மாதிரி சிச்சுவேஷன் வரும்போது நீங்கள் ஓஎஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சிலருடைய ஸ்மார்ட் ஃபோனில் யாராவது ஏதாவது மால்வேர் இல்லை ஹேக்கிங் டூல்ஸ் ஏதாவது இன்ஸ்டால் பண்ணி உங்களுடைய சீக்ரெட் இன்ஃபர்மேஷனை திருட நினைக்கிறாங்க. அதாவது உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் ஹேக் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுதுன்னா அந்த மாதிரி சிச்சுவேஷனில் நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் வாய்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறத பார்த்துப்போம். அதுக்கு முன்னாடி இப்போ தமிழ் டெக்குருஜி வீடியோஸை ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா ஃபாலோங்கிற பட்டன் இருக்கும், ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கானும் இருக்கும், அதையும் சேர்த்து அழுத்திக்கோங்க. உங்களுடைய சாம்சங் ஸ்மார்ட் ஃபோனுக்கு நீங்கள் ஓஎஸ் சேஞ்ச் பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட் நீங்கள் ரெக்கவரி மோடுக்குள்ளாடி போக வேண்டியது இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் ஸ்மார்ட் ஃபோனோட பவர் பட்டனும் வால்யூம் அப் பட்டனும் சேர்த்து ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா காமிக்கிறேன். இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ரெக்கவரி மோடுக்குள்ளாடி போயிடும். ரெக்கவரி மோட் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு ரீபூட் சிஸ்டம் நவுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரெண்டாவது ரீபூட் டு பூட் லோடர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் தான் நமக்கு தேவை. இதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, வால்யூம் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டாவது ஆப்ஷனில் வந்துடும், ரீபூட் டு பூட் லோடர். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறதுக்கு திரும்பவும் பவர் பட்டனை ஒரு வாட்டி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன் செலக்ட் ஆகிடும். இதுக்கப்புறம் ஃபோன் ஆட்டோமேட்டிக்காக சுவிட்ச் ஆஃப் ஆகி அதாவது ரீஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். இப்போ நம்ம ஸ்மார்ட் ஃபோன் வாய்ஸ் பூட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு, அதாவது தயாராகிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்க போகிறோன்னா, நம்மளுடைய கம்ப்யூட்டர் ரெடி பண்ணி எடுக்க வேண்டியது இருக்கும். அதாவது கம்ப்யூட்டர் மூலிமா தான் இதுக்கு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ கம்ப்யூட்டரில் என்னென்ன டூல்ஸ் நமக்கு தேவைப்படும்னா, அதாவது சாம்சங்கோட யூஎஸ்பி டிரைவர் அதை இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பிசி கூட கனெக்ட் ஆகும். இதுக்கப்புறம் ஃப்ளாஷிங் டூல், சாம்சங்கை பொறுத்த மட்டும் ஓடின் டூலை பயன்படுத்துவோம். இதுதான் ஃப்ளாஷிங் டூல் சாம்சங்கோடது. ஒவ்வொரு பிராண்டுக்கும் டிஃப்ரெண்ட் டூல்ஸ் நம்ம பயன்படுத்துவோம். ஃபஸ்ட் நீங்கள் இந்த யூஎஸ்பி டிரைவரை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த செட்டப் ஃபைலில் டபுள் டேப் பண்ணிங்கன்னா, அதை 2 கிளிக் பண்ணிங்கன்னா செட்டப் ஃபைல் ரன் ஆகிடும். நெக்ஸ்ட் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது இன்ஸ்டால் ஆகிடும். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறமா யூஎஸ்பி டேட்டா கேபிளை உங்கள் பிசியில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொரு ஸ்மார்ட் ஃபோனில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணதுமே உங்களுக்கு டேட்டா டிரைவர்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்டில் இன்ஸ்டால் ஆகிடும். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ஃபோனு பிசி கூட கனெக்ட் ஆகிடும். கனெக்ட் ஆனதுக்கப்புறமா ஓடின் இந்த டூலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. வித் அட்மின் பவரோட ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். தென் உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் பிசி கூட கனெக்ட் ஆகிடுச்சுன்னா ஓடின் டூலில் உங்களுக்கு இந்த மாதிரி கம்ஃபர்ட்டில் கனெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ப்ளூ கலரில் ஒரு இண்டிகேஷன் கொடுக்கும். இவ்வளோ வந்துடுச்சுன்னா உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு பிசியும் ரெடி ஆகிடுச்சு, மொபைல் ஃபோனும் ரெடி ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு அர்த்தம். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, ஓஎஸ் ஃபைலை கரெக்டாக நீங்கள் மேப் பண்ணி விட்டுக்கோங்க. எப்படிங்கிறத காமிக்கிறேன். மேப் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். அதாவது ரோம் ஃபைல் உங்களுக்கு சிப் ஃபைலில் தான் கிடைக்கும். அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வெளியே எடுக்கும்போது உங்களுக்கு நிறைய ஃபைல்ஸ் இருக்கும். அதாவது பிஎல்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கும், ஏபிங்கிற ஃபைல் இருக்கும், சிபிங்கிற ஃபைல் இருக்கும், சிஎஸ்சிங்கிற ஃபைல் இருக்கும். அதே மாதிரி தான் உங்களுக்கு ஓடின்லேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, பிஎல், ஏபி, சிபி, சிஎஸ்சின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே ஒரு பேக்கேஜாக தான் உங்களுக்கு வரும். அதாவது பிஎல்ங்கிறது ஒரு பேக்கேஜாக இருக்கும், ஏபிங்கிறது பேக்கேஜாக இருக்கும், சிபிங்கிறது பேக்கேஜாக இருக்கும், சிஎஸ்சிங்கிறது அதுவும் ஒரு பேக்கேஜாக தான் இருக்கும். இதை பற்றி இன்னும் டீப்பாக தெரிஞ்சுக்கணுன்னா அதையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிஎல்னால் ஒன்றும் கிடையாது, பூட் லோடர் ஃபைல்ஸ் எல்லாமே அதுக்குள்ளாடி இருக்கும். தென் ஏபினா அப்ளிகேஷன் ப்ராசஸர்னு சொல்லுவாங்க, இல்லை ஆண்ட்ராய்ட் பார்ட்டிஷன் சொல்லிக்கலாம், எப்படி வேணாலும் நீங்கள் சொல்லிக்கோங்க. தென் சிபினா கோர் ப்ராசஸர். தென் சிஎஸ்சினா கன்சியூமர் சாஃப்ட்வேர் கஸ்டமைசேஷன். மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏபி ஃபைலோட ஃபைல் சைஸ் தான் உங்களுக்கு பெருசாக இருக்கும். அதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணிக்கோங்க. எல்லாமே நீங்கள் மேப் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறது தயாராகிடும். அது இப்போ நான் உங்களுக்கு ஸ்டார்ட் கொடுத்தே உங்களுக்கு காமிக்கிறேன். ஸ்டார்ட் கொடுக்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா லோட் ஆகுது. உங்களுக்கு லெவல்ஸில் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ % லோட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஸ்மார்ட் ஃபோனில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ % லோட் ஆகிக்கிட்டு இருக்குங்கிறத காமிக்கிறேன். இப்போ ஸ்மார்ட் ஃபோனை பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது லெவல்ஸில் சேஞ்சஸை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ரொம்ப சிம்பிள் தான். இது 100% லோட் ஆனதுக்கப்புறமா ஃபோன் ரீபூட் ஆகும். ரீபூட் ஆனதுக்கப்புறமா ஒரு 5 to 10 minutes எடுத்துக்கும். அதை கான்ஃபிகர் பண்ணுறது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே பண்ணிக்கும். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு ஒரு யூஐ கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய கண்ட்ரியை தெரிவு செய்ய வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் யூசர் ஐடி பாஸ்வேர்டை என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம்.
இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். ஓஎஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணுறது பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. ஃப்ரீயாக ஏதாவது ஒரு டைமில் நான் வந்து இந்த வீடியோ பார்த்தேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண விரும்புறீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் எந்த மாதிரியான வீடியோஸ் பண்ணணுங்கிறத கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. கீப் சப்போர்ட்டிங். சந்திக்கலாம் நண்பா.